கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனிதர்களான சிரில் மெத்தோடியஸ் இவர்களது நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இருவரும் சகோதரர்கள். செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்தவர்கள். தெசலோனிக்கா ஊரிலே பிறந்தவர்கள். சிரில் ஒரு சிறந்த அறிவாளி. அவர் தனது திறமைகளை வளர்த்து ஒரு பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்தார். மெத்தோடியஸோ ஆளுநராக பணிபுரிந்தார்கள். ஆனால் இருவருக்குமே விவிலியத்தின் மீது தனியாத தாகம், ஆர்வம், இறைவார்த்தையை மற்ற மக்களுக்கு எடுத்து இயம்ப வேண்டும், ஆன்மாக்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்ற உன்னதமான உயர்ந்த குறிக்கோளை அவர்கள் கொண்டிருந்தார்கள். எனவே தங்களது அந்த உயர் பதவிகளை துறந்து பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்த வல்லமைமிக்க இறைவார்த்தையை எடுத்து இயம்பி பலரை மனமாற்றி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சிரில் சிந்தியர் என்ற கரடுமுரடான மக்களுக்கு சென்று மெய்மறையை எடுத்து இயம்பி அவர்களை மனமாற்றினார். பின்னர் அவர் அங்கிருந்து பல்கேரியாவுக்கு சென்று மெத்தோடியஸோடு சேர்ந்து இறைவார்த்தையை எடுத்து இயம்பி மெய்மறையை எடுத்து சொல்லி பலரை மனமாற்றினார்கள். இந்த பல்கேரியாவிலே இருக்கின்ற பொழுது பல்கேரியாவுடைய அரசன் ஒரு அழகிய மாளிகை கட்ட வேண்டும், அதிலே அழகிய படங்களை வரைந்து வைக்க வேண்டும், அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார். எனவே மெத்தோடியஸ் ஒரு சிறந்த ஓவியராக இருந்தார். அவரை வரவழைத்து அச்சம் தருகின்ற ஒரு ஓவியத்தை நீ வரையணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னபடியே யோசித்த மெத்தோடியஸ் உலக முடிவு பற்றிய ஒரு அழகிய படத்தை, வல்லமை உள்ள ஒரு படத்தை வரைகிறார். வரைந்து அரசனிடம் கொண்டு போய், பல்கேரிய அரசனிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். அதை பார்த்து அச்சம் மேலிட்டவராக அஞ்சி நடுங்கி அந்த உலக முடிவை பற்றிய அந்த வரைபடத்தை பற்றி பல்வேறு விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த அரசன் மனம் மாறுகிறான், திருமுழுக்கு பெறுகிறான். தான் மட்டும் திருமுழுக்கு பெறவில்லை, மாறாக தனது நாட்டு மக்களையும் மெய்மறையை தழுவும்படியாக ஆணையும் இடுகிறான். அன்புக்குரியவர்களே, இவர்களது இந்த பணியை பார்த்து பாப்பானவர் அழைத்து இருவரையும் ஆயர்களாக நியமிக்கிறார். ஆயரான பிற்பாடு பல்வேறு நாடுகளுக்கு சென்று மெய்மறையை போதித்து ஆன்மாக்களை மீட்டு ரட்சிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரோமைக்கு சென்று வருகின்ற வழியிலே நோயப்பட்டு சிரில் இறந்து போய்விடுகிறார். ஆனால் மெத்தோடியஸோ விவிலியத்தை அந்த நாட்டு மக்களின் ஸ்லாவிக் என்ற மொழியில் 8 மாதத்திற்குள்ளாகவே விவிலியத்தை மொழிபெயர்த்து அந்த மக்கள் இந்த மெய்மறையை தங்களது மொழியிலேயே கற்றுக்கொள்ளவும், மறைக்கல்வியை கற்று ஆண்டவனை முழுமையாக அனுபவிக்கவும் இந்த மெத்தோடியஸ் மொழிபெயர்க்கிறார் விவிலியத்தை. அன்புக்குரியவர்களே, புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அவர் இறைவனடி சேருகிறார். இந்த புனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? கோவிலுக்கு வந்தாலும் பெரிய காரியம்னு நினச்சிட்ருக்கிறோம். அதான் நம்ம செய்கிற சிறப்பான புனிதாக அப்படி நாம் நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த புனிதர்களோ எப்படிப்பட்ட காரியங்களை
செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். வல்லமை மிக்க இறைவனின் வார்த்தையை தமதாக்கி கொண்டு தங்களது மேன்மையான பதவிகளை துறந்து ஆண்டவனுக்காக, ஆண்டவனின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்காக தாங்கள் மட்டும் வாழ்ந்து தங்களது ஆன்மாவை மீட்டு ரட்சித்தால் பத்தாது, மாறாக மற்ற ஆன்மாக்களையும் ஆண்டவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தை கொண்டு இவர்கள் வல்லமிக்க ஆண்டவனின் வார்த்தையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம், அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ அழைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? வல்லமிக்க ஆண்டவனின் வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய இடம் கொடுக்கிறோம்? விவிலியத்தை அன்றாடம் நாம் படிக்கின்றோமா? தியானிக்கின்றோமா? அதை வாழ்வாக்குகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமீன்.